ஃபேமிலி இஷ்யூனால தன்னோட ஒய்ஃபாலையும் தன் ஃபேமிலியில் இருக்கிறவனால எந்த அளவுக்கு நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 4 வருடமாக நான் தனியாக தான் இருக்கேன். என் குழந்தைங்களை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல நான் இருக்கேன். நான் சாகணும்னு எதிர்பார்க்குறேன். அதாவது உச்சகட்டமா அவருடைய கோபம், ஆதங்கம், ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துட்டு அழுகியா அழுகுறாரு. அது பார்க்கும்போதே ஏன்னா அவ்வளோ பெரிய உச்ச நடிகர். என்னடா இவருக்குமே இப்படி ஒரு பிரச்சனையான்னு பார்க்கணும். இது இப்ப ஏன் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு? இல்ல இப்போ ஃபேமிலி மேட்டர் வெளியில வருது. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா டிவோர்ஸ் செட்டில்மெண்ட்ன்றது ரொம்ப பெரிய இஷ்யூவா இருந்துகிட்டே இருந்திருக்கு. பல நடிகர்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்திருக்கு. பல நடிகர்கள் இதுலேருந்து தப்பிச்சு நீந்தி வந்தவங்களும் இருக்காங்க, சிக்கனவங்களும் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிய பிரசாந்த்லாம் கிரகலட்சுமி மேட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய இப்பவும் பிரசாந்த் அவருடைய அப்பா கிட்ட நான் 2-3 தடவை பேசியிருக்கேன். தியாகராஜன் அவர்கிட்ட பேசும்பொழுது எல்லாம் கூட அவர் வெம்பி போய் பேசினது, நான் அந்த கல்யாணம் பண்ணி வச்சதுதான் நம்ம இப்படி தவறு பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் அவருடைய கரியரே போயிடுச்சு, அது 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 என்னால் எப்படி சொல்லணும்னே தெரியலன்னு பேசுவார். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு டிவோர்ஸ் அப்படின்றது இன்னைக்கு ஈஸி. ஆனால் டிவோர்ஸ் செட்டில்மெண்ட்ன்றது வந்து ஆப்போசிட் பார்ட்டி எந்த அளவுக்கு அது ஈஸியாக எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அது ஈஸி. அவங்க கொஞ்சம் டஃப்பு, அதாவது அவங்க கொஞ்சம் இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு இங்கே சோக் ஆகிடும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சோக்கிங் ஒரு ஸ்டேட்ல இருக்காரு யாரு அப்படின்னா நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட ஒரு உச்ச நட்சத்திரம், அது உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம். அவர் என்னன்னா இப்ப என்னன்னா எல்லாம் ஓகே, 2 பேரும் வந்து ஒத்த கருத்தோட பிரியறன்னு சொல்லி 2 பேரும் அவங்க ட்விட்டர்ல சரி அவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க, இவங்களும் இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க. பிரியறோம் ஓகே ரைட்டு, அதுக்குன்னு நான் கேட்கிறேன் எனக்கு ஆல்மணியை வந்தே ஆகணும் அப்படின்றது தெளிவா இருக்காங்க. அதுதான் இவருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அதுக்கு அவங்க டிசர்விங் இல்லைன்னு இவர் நினைக்கிறாரு. இப்போ நீங்க நான் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன், நீங்க என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா கேட்குறீங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா இந்த சர்வீஸ்க்கு சரியான ஒரு ஒரு அமௌண்ட்டா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க 10 லட்ச ரூபா கேட்டீங்க அப்படின்னா எனக்கு கொடுக்க மனசு இல்லை அப்படிங்கும் பொழுது நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்க கொடுத்தே ஆகணும், இல்லை நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அடுத்தது லீகலா உங்க நீங்க என்ன போட்டு ப்ரெஷர் பண்றீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாம இப்போ அவங்க கேட்கறது வந்து கிட்டத்தட்ட 10x அமௌண்ட் இவரால கொடுக்க முடியும், இவர் கொடுத்தா ஓகே அப்படின்னு 10 lakhsன்றது மந்த்லி 10 டைம்ஸ் அதாவது இவர் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் இவர் ஓகே அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இவர் மைண்ட்ல வச்சிருக்கிற ஒரு அமௌண்ட் வந்து அதுல இருந்து 10x கேக்குறாங்க. அவங்க அதை கொடுக்க முடியலன்னா இஎம்ஐயா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க இப்ப கொடுக்க முடியலனாலும் இப்போ நீங்க இனிஷியல் பேமெண்ட் பண்ணிட்டு இஎம்ஐயா கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த அதாவது இப்போ 3 கவுன்சிலிங் போயிருக்கிறாங்க. இப்போ இது வந்து ஒரு வேளை நாளைக்கு ஹியரிங்க்கு போயிருச்சு அப்படின்னா ஹியரிங்ல கிட்டத்தட்ட இதுல 5x கொடுக்க சொல்லிடுவாங்க. ஏன்னா இவங்க இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இவங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, இதுக்கு தகுந்த சொத்துலாம் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு இவங்க நீட்டா பை புக்ஸ் பிளே பண்றாங்க. நீட்டா பை புக்ஸ் பிளே பண்ணும் பொழுது எப்படியாவது கொடுக்க சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ கொடுக்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம எதுக்கு இந்த ஒரு கல்யாணத்துக்காக இந்த ஒரு மனைவிக்காக இதை போய் இவ்வளவு தூரம் கொடுக்கறதுக்கு ஒர்த்தே கிடையாது. இல்ல கல்யாணம் சொல்லிதான் அவர் ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நோட் பண்ணிருப்பீங்க. என்னன்னா இது வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, கையெல்லாம் அறுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் இது நாள் வரைக்கும் சொன்னாரா? இல்ல ஏன் இத்தனை வருஷமா ஏன் அவ்வளவு பொறுமையா இருக்கணும்? இப்போ வேற வழி இல்ல. இப்போ அதாவது நம்ம கேட்கறது வந்து நியாயமே இல்லாத ஒரு ஒரு ஆலிமோனி அப்படின்னு இன்னைக்கு வந்து முதல்ல மக்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு ஜட்ஜி உட்கார போறாங்க ஹியரிங்கு, அவங்களுக்குமே ஒரு ஊடக வாயிலாக நீங்க தெரியப்படுத்திட்டோம் அப்படின்னா தப்பு இந்த பயமெல்லாம் இல்லாமலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறோம். எதுக்கு இந்த டாபிக் நம்ம ஓபன் பண்ணனா, மன உளைச்சல்னால சில பேர் எடுக்கிற தவறான ஒரு முடிவு, அதுவும் திரைத்துறையில ரொம்ப ஃபீல்டுல ஹைல இருக்கிறவங்களே இப்படி சஃபர் ஆகுறாங்களே, இதை பார்க்கும்போது அடித்தட்டு மக்களுக்கு அவங்களுக்கே அப்படிப்பா நாமளும் அப்படிதான்ற அந்த முடிவுக்கு வந்துடக்கூடாதுல்ல. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நீங்க ஒண்ணுல அதாவது வாழ்க்கையில ஃபியூச்சரை நம்ம நினைச்சு பயப்படவும் கூடாது, பாஸ்ட நினைச்சு உட்காந்தே இருக்க கூடாது. தலைவர் சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் பல நேரங்களில் சொன்னதுதான். நீ இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை பார்த்துட்டு போயிட்டே இரு. இப்போ கிவன் திஸ் டைம் உனக்கு ஏதாவது டாஸ்க் இருக்கும், நீ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன்னா இந்த 2 அடியாயிரும். இப்ப இதை பண்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு அது மேல உன்னுடைய கவனத்தை உன்னுடைய ஒரியை பூரா அது மேல போட்டேன்னா மற்றதுக்கெல்லாம் நீ ஒரி பண்ண உனக்கு நேரமே இருக்காது. அதான் இப்ப நீ இதை முடிச்சுட்டு இப்ப அடுத்து நான் கிளம்பி ஒரு இடத்துக்கு போகணும், அடுத்து ஐயோ நான் போய் அடுத்து புக் பண்ணணுமே, அடுத்து நான் போகணுமே, இன்னைக்கு இப்ப நான் அதை நினைச்சு மட்டுமே ஓடு. நீ எதிர்பார்க்காத ப்ரெஷர் உன் மேல இருக்கும், நீ அதை பூர்த்தி பண்ணி அதுக்கு ஒரி பண்ணி அதை நிவர்த்தி பண்ணி நீ அந்த டாஸ்கை செஞ்சு முடிக்கவே போதும் ஆயிரும். இதுல நீ நாளைக்கு என்ன நடக்க போகுது, அதனால நீ உன்னை நீ ஃப்ரீயாவே வச்சுக்காது. உன்னுடைய நேரத்தை நீ ஃப்ரீயாவே யாருக்கும் வந்து எந்த சூழ்நிலையிலும் வந்து நேரம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி நீ ஒன்று பண்ணிட்டு தானே நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்க. நீ உன்னோட நேரத்தை கம்ப்ளீட்டா அகாமடேட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வச்சுட்டனால இதெல்லாம் எதுவுமே
ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் தெளிவா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.